இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா நம்ம காலேஜ்ல நிறைய அரியர் வச்சிருக்கோமே, காலேஜ்ல பிளேஸ் ஆகலையே அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ண தேவையில்லை. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தீங்கன்னா நம்ம கையில காசு இல்லையே, ஃபேமிலி எப்படி ரன் பண்றது அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ண தேவையில்லை. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது அன்எஜுகேட்டடா இருந்தீங்கன்னா நம்ம தான் படிக்கல, அதனாலதான் நம்மளால சம்பாதிக்க முடியல அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ண தேவையில்லை. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு 40 வயசு கடந்தவங்க, ஒரு 50 வயசு கடந்தவங்க, இன்னும் நம்மளால சம்பாதிக்க முடியல, வீடு வாசல் வாங்க முடியல அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்றவங்களா இருந்தீங்கன்னா நீங்களும் கவலைப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா உங்களுக்காக தான் ஒரு ஆப் ரெடி ஒரு ஆப் ரெடி இருக்கு. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்க மெம்பர் ஆயிட்டீங்க அப்படின்னா 3 BHK வீடு வாங்கிடலாம், BMW கார் வாங்கிடலாம் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. பட் அது வந்து உண்மையா இல்லையா, இது வந்து ஸ்கேமா இல்லையா அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆப்போட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா MV3Ads ஆப். இந்த ஆப்ல வந்து வீடியோ பார்க்கணும், அந்த வீடியோ பார்த்தா கேப்சா வரும், அந்த கேப்சாவை டைப் பண்ணி முடிச்சா நமக்கு ஒரு 5 ரூபாய் வரும். இது வந்து ஃப்ரீ ட்ரையல். இந்த 5 ரூபாயை வந்து நம்ம வேலட்ல வந்து 50 ரூபாய் ஆகிற வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ ட்ரையல். அதுக்கு மேல உங்களுக்கு வந்து காசு வேணும் அப்படின்னா நீங்க அதுல வந்து மெம்பர் ஆகணும். அந்த மெம்பர் ஆகணும்னா நீங்க அவங்க கொடுக்குற ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணணும். பர்ச்சேஸ்னா ஸ்டார்டிங் வந்து 360 ரூபாய் கட்டினீங்கன்னா 7 ரூபாய் கிடைக்குன்னா, இன்னும் ஆள் சேர்த்துனீங்க அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஆப் வந்து நடத்திட்டு இருக்காங்க. இது வந்து 360 ரூபாயோட முடியல. இது வந்து 30,000க்கு மேல, 50,000க்கு மேல, 1 லட்சத்துக்கும் மேல அப்படின்னு போயிட்டே இருக்கு அந்த ஸ்கீம். அவங்க வந்து இத்தனை ஸ்கீம் வச்சிருக்காங்க, அத்தனை ஸ்கீமுக்கும் வந்து அவங்க கிட்ட நம்ம பொருள் வாங்கிக்கணும். நம்ம வந்து அந்த ஸ்கீம்னு சொல்றோம், பணம் கொடுத்து சேர்றதுன்னு சொல்றோம். அவரோட பாஷையில அவரோட ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அவரோட பாஷையில வந்து அது என்ன அப்படின்னா பர்ச்சேஸ். எங்க கிட்ட விரும்பி அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஏன் வந்து மெம்பர் ஆக சொல்றீங்க? அந்த 5 ரூபாயே விட்டுருக்கலாம்ல. இதுதான் என்னோட கொஸ்டின். ஏன் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்? எனக்கு தான் நீங்க 5 ரூபாய் தரீங்க, ஃப்ரீ ட்ரையலே இருக்கு, ஃப்ரீயாவே பண்ணிக்கலாம்ல. பட் அவங்க வந்து வாலண்டியராவே பர்ச்சேஸ் தான் பண்ண சொல்றாங்க. பட் அவர் வந்து இன்டர்வியூல என்ன சொல்றாருன்னா அவங்களா விரும்பி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க, என் ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அவங்களா வந்து பண்ணிக்கிறாங்கன்னு வந்து சொல்றாரு. அது மட்டும் இல்லாம டைரக்டா வந்து டெபாசிட் அமௌண்ட் கேட்டாதான் அந்த சட்டை வந்து நம்ம மேல பாயும். அதை வந்து நம்ம ப்ராடக்டா கொடுத்தோம் அப்படின்னா நமக்கும் பிரச்சனை கிடையாது, வாங்குற அவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு பெரிய டார்கெட். சிம்பிளா சொல்லணும், ஒரு கல்லுல 2 மாங்காய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இந்த விஷயத்துல ஒரு கல்லுல 4 மாங்காய். அது எப்படி நீங்க கேட்கலாம், எப்படி நான் சொல்றேன். இந்த ஆப்ல சேர்ந்துக்கிறோம், அவங்க அந்த பொருளுக்கு அவங்க மார்க்கெட்டிங் அட்வர்டைசிங் எல்லாம் எதுவுமே இல்லை. அந்த பொருளையும் நம்ம வாங்கிக்கிறோம், பணம் கொடுத்து நம்ம பொருளையும் வாங்கிக்கிறோம். அதுக்கு பின்னாடி அந்த பொருளை நம்மளே இன்னொரு ஆள் சேர்த்துறங்கிற பேர்ல அந்த பொருளை இன்னொருத்தங்கிட்ட நம்மளே அதை வந்து வித்துக்கிறோம். அந்த ஆப்பையும் நம்ம ப்ரொமோட் பண்றோம். ஆக மொத்தத்துல அவங்க சைடு எந்த ஒரு மைனஸுமே கிடையாது. நல்லா யோசிச்சுக்குங்க, எல்லாமே அவங்களுக்கு அது பிளஸ். இதுல காசை கொடுத்துட்டு நீங்க இன்னும் உங்களால எத்தனை முடியும் நீங்க இந்த மாதிரி ஆள் சேர்த்துட்டே போவீங்க. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல நீங்க இவ்வளவு சேர்த்தாதான் உங்களுக்கு அமௌண்ட் வரும். அமௌண்ட்டுக்கு நாங்க ஸ்கீமை நாங்க மாத்திட்டோம் அப்படின்னா சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? Because money is always ultimate. இதுக்கு பேர் தான் மல்டி லெவல் மார்க்கெட்டிங். இது வந்து இந்த ஒரு நிறுவனம் தான் இப்படி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. மார்க்கெட்டிங்கிற பேர்ல சோசியல் மீடியால என்னென்ன ஸ்கேம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நான் வந்து சொல்றேன். அதுல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது ட்ரேடிங். செகண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெலிகாலிங் ஒர்க்னு ஏதோ சொல்லுவாங்க, பட் அது என்ன ஒர்க்னே தெரியாது. தேர்டு கேப்சா. இன்னொரு போஸ்ட் அடிக்கடி இன்ஸ்டாகிராம்ல வரும், அமேசான் பிளிப்கார்ட்ல வந்து வேலை, அமேசான் பிளிப்கார்ட்டில் வேலை வாய்ப்பு. நிறைய சோசியல் மீடியாவில் வந்து போஸ்டா போடுவாங்க. பட் அது என்ன வேலைன்னு கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. உங்க பேர் கேட்பாங்க, உங்க ஏஜ் கேட்பாங்க, நீங்க உங்க ஊர் கேட்பாங்க, நம்ம ரெஷ்யூம் கூட கேட்க மாட்டாங்க. அதுல எஜுகேட்டடா இருந்தாலும் சரிதான், அன்எஜுகேட்டடா இருந்தாலும் சரிதான், எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான். என்ன வேலைன்னு மட்டும் கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க. அதெல்லாம் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட ரெஷ்யூம் கேட்பாங்க. சரி, ரெஷ்யூம் கொடுத்துருவோம். ரெஷ்யூம் கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் வந்து உங்க ரெஷ்யூம் வந்து செலக்ட் ஆயிடுச்சு, நீங்க வந்து கன்ஃபர்மேஷன் லெட்டர் உங்களுக்கு வந்துடும். அந்த கன்ஃபர்மேஷன் லெட்டருக்கு நீங்க 200 300 பே பண்ணணும், 400 பே பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சேலரியே கொடுத்துருவோம். உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்ததும் நாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு டவுட் அதுல என்ன வரும்னா, நீங்க எப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி எங்களுக்கு தரதான் போறீங்க, ஏன் வந்து இந்த காசை கேட்கறீங்க? அந்த ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியை வந்து டிடெக்ட் பண்ணிக்கலாம்ல. ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி டிடெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்ப நிறைய பேர் வந்து அந்த காசும் இல்லாம தான் உங்ககிட்ட வந்து அப்ளை பண்ணுவாங்க. அவங்க கிட்ட எல்லாம் வந்து இந்த மாதிரி 200 ரூபாய் 300 ரூபாய் 100 ரூபாய் ஏன் கேட்கணும்? அதான் சேலரி வருது நீங்களே சொல்றீங்க, கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு நீங்களே சொல்றீங்க, வேலை வந்து கேரண்டி நீங்களே சொல்றீங்க. அப்ப ஏன் சேலரியில டிடெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற டவுட் எல்லாருக்கும் வரணும். அவங்க நமக்கு வேலையெல்லாம் தர போறது கிடையாது. நமக்கிட்டே பணம் வாங்கி ஒண்ணு அதை அப்படியே எடுத்துட்டு போயிருவாங்க, நம்மள அப்படியே பிளாக் பண்ணிட்டு போயிருவாங்க. அப்படியும் இல்லையா, இந்த மாதிரி ஏதாவது நீங்க ப்ராடக்ட வாங்குங்க. இது எல்லாமே வந்து மணி சர்க்குலேஷன் தான். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கேம் நம்ம வந்து பார்த்திருப்போம். இதுவும் ஒரு ஸ்கேமா மாறுறதுக்கு
90% வந்து வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கேம் நடத்துறவங்க எல்லாம் ரொம்ப உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் எடுத்து ஸ்டார்டிங்லேயே வந்து பெரிய பெரிய அமௌண்ட் எல்லாம் கேட்கவே மாட்டாங்க. 100 சிம்பிள். அது இப்ப 50 ரூபாயே இறங்கிட்டாங்க. வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா 50 ரூபாய் இருந்தா போதும், 10 ரூபாய் இருந்தா போதும் அப்படியெல்லாம் இறங்கி போயிட்டாங்க. இவங்களோட டார்கெட்டே வந்து ஃபர்ஸ்ட் சின்ன அமௌண்ட்ல தான் ஆரம்பிக்கணும். ஒரு 100 ரூபாயில ஆரம்பிப்பாங்க, இல்லைன்னா 200 ரூபாயில ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஸ்மார்ட் போன் வந்துருச்சு, நம்ம வீட்லயே எல்லாரும் வேலை செஞ்சுக்கலாம். வீட்டுல இருந்து வேலை, பார்ட் டைம் வேலை, எந்த நேரத்துலனாலும் நீங்க வேலை செஞ்சுக்கலாம். 3 மணில இருந்து 4 மணி வரைக்கும் 1 மணி நேரம் நீங்க வேலை செஞ்சா போதும், 2 மணி நேரம் வேலை செஞ்சா போதும், 10 நிமிஷம் வேலை செஞ்சா போதும். நம்மளோட ஆசையை வந்து அவங்க தூண்டுறாங்க. இதோட டார்கெட் எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட், ஃப்ரெஷர்ஸ், அதையும் தாண்டி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், அதுக்கப்புறம் அன்எஜுகேட்டடா இருப்பாங்களா அவங்களை இவங்களை மட்டும்தான் இவங்க வந்து டார்கெட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் தான் வந்து வீட்டுல இருந்து வேலை வேணும். இன்னொன்னு என்னன்னா பாக்கெட் மணி, ஏதாவது கொஞ்சம் ஒரு மந்த்லி ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு எண்ணம் இருப்பாங்க. ஸோ இவங்களோட ஆசையை தூண்டுறதுதான் இந்த மாதிரி போஸ்ட் போடுறவங்களோட வேலையே. ஸோ இதனாலதான் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கேம் நடக்கிறதுக்கு நம்மளே ஒரு வழிகட்டியா இருக்கும். ஃபைனலா தளபதி ஸ்டைல சொல்லணும்னா, நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க உழைச்சு சம்பாதிக்கிற நோட்டோட வேல்யூவும் தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்கேம்லயும் போய் நீங்க மாட்டிக்க மாட்டீங்க. உங்களோட காசை வீணா அந்த மாதிரி எந்த ஒரு பொருளை வாங்கியோ இல்ல தேவையில்லாம செலவு பண்ண மாட்டீங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஊனி மிச்சமாகணும் வேலைக்கு சத்தம் பத்தியா என் புத்திய செருப்பாலேயே அடிக்கலாம்.